ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதாவது ப்ரெட்டை வச்சு மலாய் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெட்டு மலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ப்ரெட்டை வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வந்து பால் வந்து சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தேவையான பொருள் வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிடணுங்க. இப்போது ஒரு ஃபேன் வந்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு இந்த நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து இதில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நெய் தான் எடுத்துருக்கேன். அந்த நெய்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு ஈடு வந்து நான் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோ காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேங்க. இப்போ செகண்ட் ஈடு வந்து நான் இருக்கிற அந்த நெய்லையுமே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம நெய்லேயே பண்ணியிருக்கிறோம். இப்போது நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா கூட எண்ணெயில் கூட நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை திருப்பி விட்டு நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இப்போது நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து மில்க் வந்து சேர்க்க போகிறோம். அதே கடாயில் வந்து நான் வந்து 2 கப்பு வந்து நான் வந்து பால் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த பால் வந்து நல்லா வந்து கொதிச்சு மேலே நல்லா ஏடு நல்லா திரண்டு வரணும். நல்லா கெட்டியாக ஆகணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்குங்க. அதனால் பால் வந்து நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் மில்க் வந்து போட்ட உடனே ஊற்றின உடனே நமக்கு வந்து கட்டியாக ஆரம்பிக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட சுகருக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நம்ம போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகி வரும். திரும்பவும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ நல்லா வந்து திரும்பவும் நமக்கு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது ஒரு கண்டெய்னரில் வந்து நான் வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாலை வந்து இதில் ஊற்றிடலாங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு மில்க்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு சேர்த்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க்கையும் வந்து சேர்த்துடலாங்க. இப்போது லேயரில் நம்ம சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றி மேலே அப்படி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ அப்படியே வந்து நம்ம இது வந்து 1 மணி நேரத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து சூப்பராக ஊறி வந்துடும். நல்லா இன்னும் கூட நல்லா தண்ணியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரெட்டு வந்து நல்லாவே ஜூஸியாக வந்து ஊறி வந்துடும். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே வந்து நெய்யில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒரு நல்லா க்ரின்ச்சியாக இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது உள்ளே மொறு மொறுன்னு இருக்கும், மேலே வந்து நல்லா புசு புசுன்னு ஊறி இருக்கும். இதுவுமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வந்து டெக்கரேஷனுக்காக பாதாம் கொஞ்சோண்டு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அப்படி 1 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம கூலிங்காக வந்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக எம்மியான சிம்பிளாக இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ப்ரெட் மலாய் வந்து செஞ்சுட்டோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பீசஸாக எடுத்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸியாக நல்லா வேணும் அப்படின்னா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து எடுக்கணும். அதாவது இது வந்து கொஞ்சம் திக்காக எடுத்ததுனால கொஞ்சம் அந்த நம்ம அந்த ப்ரெட்டை வந்து கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரின்ச்சியாக இருக்கும், மொறு மொறுன்னு மேலேயும் வந்து நல்லா ஊறி இருக்கும். உள்ளே வந்து நெய்யில் போட்டு வறுத்ததுனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களுமே வந்து வீட்டில் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரெட்டு மலாய் வந்து செஞ்சுட்டோங்க. நான் குறைவான பொருளில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ப்ரெட் மலாய் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.